அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொன்னார், கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அதுக்கு பதில் சொல்றார். நேற்றைக்கே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வெளியாகி இருக்கு. நயினார் நாகேந்திரன் சொல்ற, ஆமாம், எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறார். இப்ப இந்த வார்த்தை விளையாட்டுகளை நீங்க கவனிங்க. இவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆனால் அதிமுக ஆட்சி அமையும். இவர் சொல்றாரு, ஆமா, கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல அமையும்னு. நீங்க வார்த்தைகளை அப்படியே வண்ணமயமாக பூசி பேசலாம். ஆனா யதார்த்தமான உண்மை என்ன? அமித்ஷாவினுடைய பேச்சு தெல்ல தெளிவாக இருக்கிறது. நீங்க அமித்ஷா எடுக்கிற முடிவு தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு. எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு அமித்ஷாவினுடைய முடிவு இல்லை. அதுல ரொம்ப உறுதியாக குறை மதிப்பீடு மாதிரி இருக்கு சார் எடப்பாடி. என்ன குறை மதிப்பீடு? நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் ஒரு தெளிவு இல்லாம இருக்குல்ல, நீங்க ஏன் பாஜகவிடத்துல அந்த தெளிவை ஏற்படுத்தி பாஜக தலைவர் இனிமேல் கூட்டணி ஆட்சி என்று பேசாத அந்த குரலை நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குல்ல? உங்களுக்கு நிறுத்தி இருக்கணும்ல, அந்த கட்டாயம் உருவாகி இருக்குல்ல. அப்ப நீங்க ஏன் அதை செய்யலன்ற கேள்வி. நீங்க தான் லீடிங் ஃபோர்ஸ். நீங்க சொல்றீங்கல்ல சார், ஒரு பத்திரிகையாளரா நீங்க சொல்றீங்க உங்களுடைய குறை மதிப்பீடு அது. நீங்க எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடுறீங்க, அப்படி அல்லன்னு சொல்றீங்க. நானும் வரவேற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் லீடிங் ஃபோர்ஸ். அப்ப எடப்பாடி பழனிசாமி லீடிங் ஃபோர்ஸா இருந்து என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா இங்க வாங்க அப்படின்னு பாஜகவை கூப்பிட்டு உங்களுக்கான தொகுதி பங்கீடே இன்னும் பேச துவங்கல. பாமகவுக்கு காட்டுற நெருக்கடியை ஏன் பாஜகவுக்கு காட்ட மறுக்கிறார்? பாமக சொன்னுச்சுல்ல, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கிற கட்சியோடு தான் கூட்டணி. யார் சொன்ன? அன்புமணி ராமதாஸ் சொன்ன பிரச்சாரத்துல பேசினாரு. உங்களுக்கு இன்னும் பந்தியிலேயே இடம் கொடுக்கல, அதுக்குள்ள நீங்க இலை கேட்கறீங்களான்னு கேட்டார். ரொம்ப காட்டமான விமர்சனம் அது. அப்ப அந்த விமர்சன அளவீடு ஏன் பாஜகவிடத்துல இல்லைன்னு கேட்கிறேன் நான்.